Hello friends, welcome back to our two videos. So நிறைய பேர் அந்த மொபைல் வாங்கினதுக்கு அப்புறம் வால்பேப்பர் வைப்பாங்க. ஸோ அந்த வால்பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்கும். அப்புறம் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஆப் ஐக்கன் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்மளால் வந்து பார்த்தா அப்படி சத்தியம் இருக்கவே முடியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஆப்ஸ் ஐக்கன் இங்கே மாற்றுவேன், ஆப் டிரைவர் போடுவேன், லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தீம் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான கஸ்டமைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உலகத்திலே வந்து டாப் கஸ்டமைசேஷன். ஸோ இதோட லுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னாலும் நான் ஒரு வாரம் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் மட்டும் சொல்ல என்ன மாதிரி வந்து நிறைய யூசர்ஸ் வந்துருக்காங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் விருந்தாக கிடச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம். ஸோ கஸ்டம் ரோம் போட்டு வந்து பார்த்தா ஒரு ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா நம்ம ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். அந்த வாய்ஸ் வந்து பார்த்து நம்ம ஃபோனில் யூஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஃபீல் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்மளால் வந்து பார்த்தா 70 to 80% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட ஃபீல் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அந்த ஆக்சிஜன் வாய்ஸா ஒரு ஆக்சிஜன் வாய்ஸா. ஸோ ஆக்சிஜன் வாய்ஸ்னால் வந்து ஒன் ப்ளஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதை நம்ம ஃபோன் யூஸ் பண்ண எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் கஸ்டம் ரோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன். பட் எனக்கு வந்து பார்த்தா சுத்தம் பிடிக்கல. ஏன்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோ சொல்கிறேன். பட் ஆக்சிஜன் வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு வேறு லெவல் ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண பிடிக்கல. ஸோ எல்லா காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் வந்து போட்டிருப்போம். ஆனால் இதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் அன்லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ரெக்கவரி இமேஜ் வந்து ஃப்ளாஷ் பண்ணணும். ஒன்லி TWRPO இல்லை ஆரஞ்ச் பாக்ஸோ ஃப்ளாஷ் பண்ணணும். ஸோ அதுக்கான வீடியோ வந்து டெடிகேட்டான வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் பாக்ஸில் எப்படி வந்துட்டு நம்ம ஆக்சிஜன் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜன் வாய்ஸ் எப்படி இருந்துச்சு. ஸோ இது நம்ம என்ன ஃபோனில் பண்ணுறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா Redmi K20 வந்து பண்ணுறோம். ஸோ K20 Proவில் இதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த நம்ம பார்க்க போகிற வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1+8 பீட்டா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ். ஸோ அதை வந்து நம்ம Redmi K20 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைல் ஒன்லி ஃபார் Redmi K20. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன். சப்போஸ் அந்த ஃபைல் லிங்க் வந்து என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப்புக்கு வந்து பண்ண மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் குரூப்பில் போய்ட்டு எப்போ சர்ச் பண்ணாலே போதும், ஆக்சிஜன் சர்ச் பண்ணுங்கள், அந்த இது வரும். அது மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குரூப்பில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் என்னென்ன பிடிக்கல எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி நான் பென்ட்ரைவ் வந்து வச்சுருக்கேன். ஸோ பென்ட்ரைவ் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும். இதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் OOS 11 1+8 இந்த ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.95 GB. ஸோ கொஞ்சம் பெரிய ஃபைல் சைஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம K20 வச்சிருக்கனால நம்ம மெமரி கார்டு வந்து போட முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். சப்போஸ் என்கிட்ட பென்ட்ரைவ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனோட இன்டர்னல் மெமரியில் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரெக்கவரி மோட் வந்து போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் லாங் ப்ரெஸ் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் வந்து கேட்கும். ஸோ ரீஸ்டார்ட் வந்து கொடுங்க. ரீஸ்டார்ட் கொடுக்கும்போதே பவர் பட்டன், தென் அதுக்கப்புறம் வால்யூம் அப் பட்டன். ஸோ 2 லாங் ப்ரெஸ் பண்ணி ரெடியாக இருங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் ரெக்கவரி ப்ளாஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு ரெக்கவரி வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆரஞ்ச் பாக்ஸ் TWRP எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் ஆரஞ்ச் பாக்ஸ் ரெக்கவரி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்வைப் அப் வந்து பண்ணிடுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைப் அப்படின்னு சொல்லிட்டு 3 இடத்துல இருக்கும். ஸோ ரீசைக்கிள் பின் ஐகார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா வைப்புக்கு பக்கத்தில் ஃபார்மட் டேட்டான்னு இருக்கும். ஸோ எஸ்ன்னு கொடுங்க. ஸோ பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எல்லாமே நமக்கு வந்துட்டு பேக்கப் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல் டேட் ஆயிரும். ஸோ எஸ் வந்து கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஃபார்மட் ஆயிரும். ஜஸ்ட் பேக் வரலாம். ஓகே, பேக் வந்ததுக்கப்புறம் வைப் இருக்கும். ஸோ வைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேவிக் ஆர்ட் கேட்சு, அதுக்கப்புறம் கேட்சு சிஸ்டம், அதுக்கப்புறம் வெண்டார் வந்து கொடுக்க வேணாம். சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுற ஃபைலில் வெண்டார் வந்து இல்லைன்னா அதனால் வந்து வாய்ஸ் வந்து பூட் ஆகாது. ஸோ வெண்டார் விட்டுட்டு டேட்டா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கிளியர் பண்ணிடுங்க. ஓகே, ஜஸ்ட் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைப்பிங் வந்து ஆகிட்டுருக்கு. ஓகே, வைப்பிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் பேக் வரலாம். பேக் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். அங்கே அந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு OTG வந்து காட்டும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா OTG வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட OTG இல்லைனா உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் மூலம் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுங்க. ஓகே, நம்புக்குறி மாதிரி இருக்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜா இல்லை OTG செலக்ட் பண்ணிக்கங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வச்சிருக்கேன். ஆக்சிஜன் வாய்ஸ் 11 இருக்குது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டு இன்ஸ்டால்னு இருக்கும். ஜஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்சிங் சிஸ்டம் இமேஜ் அன்கண்டிஷ்னலி
இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து ஆகணும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் வந்து பண்ணியாச்சு. ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரீபூட் சிஸ்டம் இருக்கும். ஸோ ரீபூட் சிஸ்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பேக் வந்து வந்துருங்க. பேக் வந்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்பில் வந்துட்டு டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்வைப் டு வைப் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் சிஸ்டம் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆக்சிஜன் வாய்ஸோட லோடிங் சிம்பிள் வந்து வந்துடும். இங்கே வந்து பார்க்கலாம் ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நமக்கு ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 to 15 மினிட்ஸ் இருந்தாச்சு. ஸோ நீங்கள் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். ஓகே ஸோ கைஸ் இப்போ இன்ஸ்டலேஷன் மெத்தட் வந்து பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டால் பண்ணி நான் ஒரு 1 or 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போயே எனக்கு இந்த வாய்ஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. ஸோ நீ யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு என்ன ஃபோன்னா வந்துட்டு Redmi K20. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ பேக் சைடில் வந்து பாருங்கள். ஸோ Redmi K20. அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 11 வந்து இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Android 12. பட் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா Android version 11. வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1+8 பீட்டா 1+8ஓட பீட்டாவில் வந்துட்டு போர்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊருப்பட்ட பக் வந்து இருக்குது. ஓகே ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு OnePlus டிவைஸ் எப்படி இருக்குமோ அந்த சேம் லுக்கில் வந்துருக்கு. அந்த டப் சவுண்ட் வந்து சூப்பராக இருக்குது. சவுண்ட் வந்து கேட்டிருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃபஸ்ட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பக்கும் கிடையாது. பக் இல்லையான்னு கேட்டால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெசல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வந்துருக்கு. ஸோ நம்ம K20 வந்து பண்ணி கொஞ்சம் கீழே இருக்கும் மீலாம், பட் கொஞ்சம் கீழே இருந்திருக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தா ரொம்ப பெரிய கேப்பாக தெரியுது. அதுக்கப்புறம் இந்த OnePlusஓட அந்த இது சூப்பராக இருக்குது, டைம் சூப்பராக இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. டார்க் மோட் ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த Android 11 நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஆக்சிஜன் வாய்ஸில் வந்து பார்த்தா நம்ம டேரெக்டாக வந்து டார்க் மோட் நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டார்க் மோட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இந்த ஆக்சிஜன் லெவல் Android 11 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டார்க் மோட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஃபீச்சராக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சென்டர் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க ரொம்ப க்ளீனாக இருக்குது. இங்கே பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஜஸ்ட் அப்படியே செட்டிங்ஸ் போவோம். செட்டிங்ஸில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேமரா. ஸோ இந்த ஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு கேமரா வந்து வராது. அப்போ இது என்ன கேமரா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரா. ஸோ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான கேமராவும் வராது. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேமரா வந்து ஃப்ளாஷ் பண்ணணும். நான் ஏஎன்எஸ் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அது கரெக்டாக ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் கூகுள் கேமரா வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கூகுள் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகலை, ஒரு 90% அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் செல்ஃபி நம்ம ஷூட் ஆகிட்டுருக்கு. இந்த வாய்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து டிஃபால்ட்டாக வராது. அப்படி உங்களுக்கு கேமரா வேணும் அப்படின்னா நம்ம கூகுள் கேமரா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சிஜன் வாய்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் ஒன்லி ஃபார் பர்ஃபார்மன்ஸ் தான். மற்றபடி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு கேமரா யூஸ் பண்ணவே முடியாது. இன்னொரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ இதனால் கண்டுபிடிச்சிருக்கீங்களா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன நம்பர் தெரியுது 73. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்துட்டு 73 வரைக்கும் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் முதல்ல யூஸ் பண்ணிட்டு சார்ஜ் போட்டேன். ஸோ 100லேருந்து 73 வரைக்கும் நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 10 to 20 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். 20 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சார்ஜ் வந்து இறங்கியிருக்கு. ஸோ பேட்டரி ட்ரைன்றது வந்து பார்த்தா தாறுமாறாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஷூட் பண்ணி எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தா 70 வந்துடும் நினைக்கிறேன். பேட்டரி ட்ரைன் வந்து பார்த்தா ரொம்ப தாறுமாறாக இருக்குது, இறங்குது. நீங்கள் கம்முன்னு வச்சு ஃபோனை வந்து லாக் ஸ்க்ரீனில் போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 4 பாயிண்ட் ட்ராப் ஆகுது. ஸோ பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் வந்துட்டு கரெக்டாக இல்லவே இல்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதே வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த பேட்டரி வந்து பார்த்தா சரியான சொதப்பலாயிருச்சு. ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தா கேமரா இருக்காது, சரி கேமரா தானே கூகுள் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ரெண்டாவது வந்து பார்த்தா பேட்டரி. ஸோ பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வேறு ஏதாவது கர்னல் மாற்றலாம், அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸே தான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் நான் பார்க்குறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னடா ரோம் இது, பேட்டரி நிற்க மாட்டேங்குது, கேமரா இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது, எதுக்குடா வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எனக்கு கடைசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இல்லைனா கூட பரவாயில்ல, தென் அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல. பட் எனக்கு பேட்டரி மட்டும் கரெக்டாக இருந்துச்சு, நான் இது யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் வந்து வச்சுட்ருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரியாக்ஷன் வந்து கிடையாது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து ஒர்க் ஆகாது.
ஓகே, அப்புறம் செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlus ஆக்சிஜனில் என்ன இருக்குமோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார், அதுக்கப்புறம் கஸ்டமைசேஷன். ஸோ கஸ்டமைசேஷன் இந்த ஃபீச்சர் வந்து போனால் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர் இது, கேன்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். செல்ஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ் போகலாம். செட்டிங்ஸில் கஸ்டமைசேஷனில் வால்பேப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வால்பேப்பர் இருக்கோ அந்த வால்பேப்பர் செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஓகே ப்ரிவியூ இது கொடுத்தீங்கன்னா வந்து அனலைசிங் சப்ஜெக்ட் வரும். ஸோ உங்கள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் மாதிரி மாற்றிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பர் ஸ்டைல். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தா சூப்பரான வால்பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், இதெல்லாம் OnePlusோட ப்ரீ இன்ஸ்டால் வால்பேப்பர்ஸ். ஸோ எனக்கு இந்த வால்பேப்பர்லாம் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த வால்பேப்பர்ஸ்லாம் நீங்கள் லாக் ஸ்க்ரீன் மட்டும் ஆன் பண்ணும்போது சூப்பராக வந்துடும். எப்படி இருக்குது? பட் இதெல்லாம் வச்சிங்கன்னா சார்ஜ் வந்து அப்படியே பிடுங்கிட்டு போயிடும், மொத்தமாக உங்களுக்கு முடிஞ்சே போயிடும். ஸோ இப்போ வந்து பேட்டரி வந்து பாருங்கள். ஸோ 75 என்னமோ காட்டினா 75 73 அதுக்குள்ளே 70 ஆயிடுச்சு. ஸோ தீமெல்லாம் வந்து பார்த்தா வேறு லெவலில் வந்து இருக்குது இதில் இருக்கிறது வால்பேப்பர்ஸ். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த OnePlusலேயே எனக்கு இது பிடிச்சிருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்பா சூப்பராக வந்திருக்கு. மற்றபடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸில் ஆப் லாக்கர். ஸோ ஆப் லாக்கர் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் எப்பவுமே இருக்காது. பட் ஆக்ஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ப்ளஸ் கொஞ்சம் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸில் சப்போர்ட் ஆகும். ஸோ சூப்பரான ஒரு ஃபீச்சர் இது. ஆப் லாக் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது. ப்ளஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வைஸ். இதில் பெஸ்ட்டாக என்ன நல்லா ஓகே இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் வைஸ் என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை. ஓகே, என்ன நல்லா இருக்குன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. நமக்கு ஒரு ஆப் ஸ்விட்ச் பண்ணாலும் சரி, நோட்டிஃபிகேஷன் பேனல் நல்லா இருக்குது, செட்டிங்ஸ் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அனிமேஷன் சூப்பராக இருக்குது, வால்பேப்பர் சூப்பராக இருக்குது, டயலாக் பேடு. ஸோ சாஃப்ட்வேர் பற்றி குறிப்பாக சொல்லணும்னா சாஃப்ட்வேர் வேறு லெவலில் வந்து இருக்குது. என்னென்னு நல்லா இல்லை. பேட்ரி வந்து பார்த்தா சரியான ட்ரைனாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஒர்க் ஆகலை, ஹீட்டிங் இருக்குது, கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்கெலாம் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணாமே இருக்கலாமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஆக்ஷன் வைஸ் வந்து பார்த்தா சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. பட் நமக்கு இந்த மாதிரி தான் பண்ணல. பட் நீங்கள் ஒரிஜினல் ஒரு OnePlus ஃபோன் வாங்கினா அது சூப்பராக இருக்கும் இருப்பீங்க. ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வருஷம் வந்து ஃப்ளாஷ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. சப்போஸ் நான் ட்ரை பண்ணி ஆகணும், யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 100% ரெக்கமெண்ட் கிடையாது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு இதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. சொன்ன மாதிரி பேட்டரி ட்ரைன் வந்து நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் நோட்டீஸ் பண்ணேன், சார்ஜ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஹீட்டிங் ஆகுது. அதை வந்து நோட்டீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, பேட்டரி இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்டால் சாஃப்ட்வேர் வேறு லெவல் 100க்கு 100 வந்து கொடுக்கலாம். ஸோ 100% வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து வேறு லெவல் இருந்துச்சு. ஸ்மூத்திங் ஃபீல் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ அந்த ஸ்மூத்திங் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா MIUIயில் ஃபீல் பண்ண முடியல. பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அந்த ஸ்மூத்திங் ஃபீல் வந்து கிடைக்கல. பட் ஆக்ஷன் வைஸ் வந்து பண்ணுற வேறு லெவல் ஸ்மூத்தாக வந்துருந்துச்சு. பட் எனக்கு வந்து பேட்டரி டைன் மட்டும் கொஞ்சம் நின்றுச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாற்றிட்டேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்துட்டு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரான வாய்ஸ் தான். பட் இது யூஸ் பண்ணி போர் அடிக்குது, அதை தான் பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஆக்ஷன் வாய்ஸ் எனக்கு ஃபைல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நல்லா சூப்பராக இருக்காச்சுன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அது எனக்கு அப்புறம் இடத்துல வரலோ கிளிக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.